பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வேத வசனம் 5ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இந்த வசனத்தை சொன்னது யாரு அப்படின்னா தாவீது ராஜா எழுதின சங்கீதம் தான். அது மேலே இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கோம். அதனால தாவீது எழுதின சங்கீதம். அப்போ தாவீது ராஜா இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, நான் காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும். காலையில என் சத்தத்தை கேளுங்க. அவன் காலையில எந்திரிச்சு ஆண்டவரை தேடுறதுனால தான் அவன் அந்த வார்த்தையை சொல்றான். ரெண்டாவது பாருங்க, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இது ஆயத்தமா காத்திருக்கிறதும், நம்ம போய் தேவ சமூகத்துல காத்திருக்கிறோமா? காலையில எந்திரிச்ச உடனே நம்ம என்னெல்லாம் பண்றோம்? நேராக கிச்சனுக்கு தான் ஓடுறோம், வேற வேற வேலைகளை பார்க்குறோம். அதனால நம்ம ஆயத்தமாகி காத்திருக்கோம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். தாவீது வந்து சவுல் பயங்கரமா எதிரியா காய்மாரமா பார்த்தான். காய்மாரமா அவன் வந்து அந்த இதை பார்க்கும்போது தாவீத எப்போ பார்த்தாலும் வெட்டணும், குத்தணும், கொலை பண்ணணும் அப்படிதான் அவன் தெரிஞ்சான். அவன் ஓடிக்கிட்டே இருந்தான். ராஜாவாகி ஒரு நாள் கூட சிங்காசனத்துல அவர் உட்காரவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது, நான் காலையிலே வந்து என் சத்தத்தை கேட்டருள்வீர் அப்படி சொல்லுவான். எப்படி முடியும்? நமக்கு ஒரு நெருக்கம் வந்தா நம்ம தேடுறோமா ஆண்டவரை? நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா நம்ம தேடுறோமா? ஒரு பாடுகள் வந்தோன்னா நம்ம தேடுறோமா? இல்லை. ஆனா தாவீது கஷ்டத்தின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும், துயரத்தின் மத்தியிலும் தாவீது இந்த வசனத்தை சொல்லியிருக்காருன்னா, அப்ப நம்மெல்லாம் யோசித்து பாருங்க. நம்ம அதே போல தாவீது சொன்னது போல நம்ம காலையிலே ஆயத்தமாகி அவர் சமூகத்துல போய் காத்திருக்கும் போது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. தாவீதுக்கு சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி. அதே போல நமக்கும் நம்மளையும் ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி. அந்த வார்த்தையை நம்ம ஆண்டவர்கிட்ட வாங்கணும் அப்படின்னா நம்மளும் ஆயத்தமாகி காத்திருக்கணும் தாவீதை போல. ஆமீன்.